பேட்டையிலேருந்து உங்கள் சித்த மருத்துவர் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எதை பற்றி நான் வீடியோ போட போகிறேன்னா, அதாவது மருதாணி. இந்த மருதாணி பாருங்கள், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம கையில் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே போயிட்டு தான் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை நம்ம உள்ளே சாப்பிடலாம். அதுக்கு என்னென்ன நோய்கள் குறையும் அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது பாருங்கள், இந்த மருதாணி இலை, இந்த இலையை நம்ம பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு சட்டியில் போட்டு 2 கிளாஸ் தண்ணி விட்டு 1/2 கிளாஸாக வற்ற வச்சு அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா, அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது அதிகமாக படாமல் இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் குறையும். அது போக வெள்ளைப்படுதலுக்கு என்ன செய்யலாம்னா, அதே அளவு இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுங்க. அதாவது பழைய சோறு கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா அடித்து மிக்சியில் நல்லா அடித்து அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா வெள்ளைப்படுதல் குறையும். அது மாதிரி பாருங்கள், உடம்புல அதிகமாக உஷ்ணம் ஏற்படக்கூடிய உடம்பாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி குடிச்சிங்கன்னா உடம்பு சூடு குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வெளி யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சின்ன குழந்தைகளுக்கு கிருமி அதிகமாக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒருக்க இதை மருதாணி அரைச்சி நீங்கள் வெளியில் 10 மாதிரி இது மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அவங்களுக்கு மண்ணில் போய் விளையாட வைக்கிறதும் போது அவங்களுக்கு கிருமி உள்ள அவங்களுக்கு சேராது, கையில் ஏறாது. அதுவும் செஞ்சுக்கலாம். அது மாதிரி பாருங்கள், இதை ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த பாருங்கள், இதில் இந்த காஞ்ச இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காஞ்ச இதை எடுத்து தேங்காய் எண்ணெய், வெறும் பியூர் தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு ஒரு 21 நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுங்க. எடுத்து அந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு முடி கொட்டாது, பேணி ஈறு பொடுகு எதுவும் வராது, லாங் ஹேர் வரும். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த பூக்கள் இருக்கு பாருங்க, இந்த பூக்களை இந்த முள் இல்லாமல் எடுத்து ஒரு சின்ன, நமக்கு தூக்கமே வரல, நைட்டான தூக்கம் வரல, அதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு துணி மாதிரி சுற்றி அந்த தலைவாணிக்கு அடியில் வச்சு நீங்கள் படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். இதை மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதை நீங்கள் உள்ளே சாப்பிடலாம். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுருக்கேன்.